நவகிரகங்கள் இவங்க மட்டும் நம்ம கோவில்களில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாரத தேசம் வந்துட்டு ஒரு மூட நம்பிக்கை உள்ள ஒரு முட்டாள் தேசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட பேர், இப்போ இருக்கிறத விட இன்னும் ஏகப்பட்ட பேர் கிளம்பி வந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மனித குலத்துக்கு நம்ம மாதிரி மனுஷங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த சராசரத்தையும் பார்க்கலாம், அணுக்களையும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுட்டு பூரா உலகத்துக்கு சொன்ன ஒரே தேசம் நம்ம பாரத தேசம்தான். ஏன்னா அதுக்கெல்லாம் சாட்சி வந்துட்டு நம்ம கோவில்களில் வந்துட்டு நம்ம வந்து நவகிரகங்களில் வச்சுருக்குறோம். உட்காந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்தில் சூரியன் இருக்குது, சூரியனை சுற்றி இத்தனை கிரகங்கள் வந்துட்டு சுற்றி வராங்க. இந்த மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பூமி வந்து உருண்டையாக தான் இருக்குது, அது அந்த இடத்துல தொங்குது. இத்தனை அறிவு யோசிச்சு பாருங்க. மாடர்ன் சயின்ஸ் எதை நோக்கி போகுதோ அதெல்லாம் நம்ம மில்லேனியர்ஸாக நம்ம வந்துட்டு இதெல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம் இல்லையா? ஏன்னா பார்த்துட்டோன்றதுக்கு நம்ம கோவில்கள் தான் நமக்கு வந்துட்டு சாட்சியாக நிற்கிறாங்க இல்லைங்களா? ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஒரு செல் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இதெல்லாம் கூட நம்ம கோவில்களோட வந்துட்டு தூண்களில் வந்து நம்ம டெபிக் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த மனுஷனுக்குள்ளார இந்த அறிவு இருக்குதுன்றத நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? சரி, இந்த மாதிரி ஒரு ஞானம் நீங்கள் கிரகிக்கணும் அப்படின்னா இட் இஸ் நாட் வித் இன் த ஆம்பிட் ஆஃப் 5 சென்சஸ். இதுக்கெல்லாம் யூ டு டிரான்சென்ட் யுவர் 5 சென்சஸ். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகிறதுக்கெலாம் நம்மளுடைய குருமார்கள் நமக்கு வழி நடத்துறதுக்கெலாம் இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான ஞானத்தை தேடி போகிற ஒரு பாதைன்ற மாதிரி வச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, உட்காந்த இடத்துலேருந்து ஒரு மனுஷனுக்கு இந்த பூரா பிரபஞ்சத்தையே பார்க்குறோன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம எங்கே போவோம், இந்த மாதிரி கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு யார்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குதுன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். 195 நாடு இருக்குதுன்னா இந்த பாரத தேசம் ஒரே தேசம் மட்டும்தான் சீக்கிங் கல்ச்சர். இது வந்துட்டு பிலீவர்ஸ் கிடையாது. இந்த நாட்டில் வந்துட்டு எல்லாமே தேடுதல் அப்படி ரொம்ப தீவிரமாக போனதுனால தானே நம்மளால் பிரபஞ்சத்தையே பார்க்க முடிஞ்சுது, அணுக்களையும் பிளந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இந்த பண்பாடு, இந்த நாகரிகம், இந்த ஆன்மீகம் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் யாரோ ஒரு தேசத்தில் என்னமோ ஒன்று சொல்லி வச்சுருக்குறாங்க, இது மூட நம்பிக்கை உள்ளதுன்னு சொல்கிறத அவ்வளோ தீவிரமாக நம்பிட்டு நம்ம தேசத்தையே நம்ம விழுந்தால் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பேத்தட்டிக்னு சொல்லுவேன், ரொம்ப பேத்தட்டிக்.